இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லைன் கட் பார்ட் கட்னு சொல்லிட்டு 2-3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். டெக்லாவில் பார்த்திங்கன்னா எடிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் டேப் இருக்கும். அந்த டேப் போய்ட்டு பாலிகன் கட், லைன் கட், பார்ட் கட் இந்த 3 கட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைன் கட் பார்க்க போகிறோம். லைன் கட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு கோடு இப்படி கட் ஆகிற மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ லைன் கட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்லாபை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வரைஞ்சிட்டு அதுக்கடுத்து வந்து எந்த ஷேப் உங்களுக்கு தேவையில்லையோ அந்த ஷேப் பார்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடம் கட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்தோம்னா அந்த கட்டு வந்து நமக்கு கிளியராக தெரியும். ட்ரான்ஸ்பரன்சி நான் உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதான் வந்து நம்மளுக்கு லைன் கட்டு. இந்த லைன் கட்டோட இதை பிடிச்சிங்கன்னா இது லைன் கட்டோட ஒரு ஃப்ரேம் இருக்கும் மாதிரி. இதை நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா ஒரிஜினல் வியூ வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்ட் கட். பார்ட் கட் என்னென்னா 2 பார்ட் வந்து இன்டர் கிராசிங் ஆகும்போது அந்த இடத்துல வந்து இடனா வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து காமிக்கிற மாரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ட்ரான்ஸ்பரன்சி நான் இது பண்ணால் கூட இந்த இடத்துல வந்து ஸ்லாபு காலம் இருக்குது. ஸோ காலம் வந்து த்ரூ அவுட்டாக போகுது, ஸ்லாபும் வந்து த்ரூ அவுட்டாக போகுது. ஸோ நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு எலமெண்ட்டை வந்து கட் பண்ணி காமிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா காலம் வந்து த்ரூ அவுட்டாக போகும், ஸ்லாப் வந்து நம்ம கட் பண்ணி காலமுக்கு அப் டு காலம் வரைக்கும் ஷோ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா பார்ட் கட்டை கிளிக் பண்ணிவிட்டு எந்த பாட்டு உங்களுக்கு கட் பண்ணுமோ ஃபஸ்ட்டு அந்த பாட்டை கிளிக் பண்ணணும். எனக்கு வந்து ஸ்லாபு கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து ஸ்லாபை வந்து கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் வந்து காலம், செகண்ட் பார்ட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்ட் கட்டு ஆகிருக்கும். இங்கே கீழே வந்து த பார்ட் கட் வாஸ் கட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இப்போ வந்து ட்ரான்ஸ்பரன்சி நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்லாப் வந்து உள்ளே கொஞ்சம் ஈடனாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கிளியராக வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு இந்த காலத்தை வந்து டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் வந்து தெரியும். ஸோ பார்ட் கட் வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து ஸ்லாப் வந்து ப்ளைனாக இருக்கும். நம்ம பார்ட் கட்டெலாம் பண்ணி முடித்த பிறகு வந்து உங்களுக்கு வந்து இதுமாரி இருக்கும். ஸோ இதான் வந்து பார்ட் கட். ஸோ அடுத்தது வந்து பாலிகன் கட். பாலிகன் கட்டு பார்ட் கட் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். இதில் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே கிராஸ் ஆகுறதுனால நம்மளுக்கு பார்ட் கட்டு சொல்லுவோம். பாலிகன் கட் வந்து நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்தமாரி ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த ஸ்லாபில் வந்து ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் வருது, சர்க்குலர் ஓப்பனிங் வருது. ஸோ அது எப்படி பண்ணணும் சொல்லி பார்த்துடலாம். பாலிகன் கட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்லாபை வந்து கட் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்லாப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ சர்க்குலரில் வந்து ஒரு ஓப்பனிங் வேணும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோன்னா 450 450 அண்டு 450 450 இப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சாச்சு. ஸோ இந்த ரெக்டாங்கிள் வந்து ஸ்லாபில் வந்து கட் ஆகுது உங்களுக்கு கரெக்டாக. ஸோ இந்த இதில் ஒரு பர்பிள் கலர் இருக்கு இல்லையா, இந்த லைனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அந்த கட்டோட ஃபுல் டெப்த்து வந்து குறிக்கும். இதில் வந்து மிட்டு அப்படி ஃப்ரண்ட்டு பிகின் இருக்கும். இல்லை 150 mm. இந்த 150 வந்து இந்த ஸ்லாபோட திக்னஸ். இதை நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா அந்த கட்டோட இது வந்து கம்மியாகும். அதிகப்படுத்திங்கன்னா அந்த ஃப்ரேம்வொர்க் வந்து உங்களுக்கு இதாகும். 150 இருக்கா? ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல சர்க்குலர் எப்படி வரையணும்னா இந்த பாலிகன் கட்டில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த 4 பாயிண்ட்ஸ் காமிக்குது இல்லையா உங்களுக்கு நோட் பாயிண்ட்ஸ், இந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட் கூட ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கோன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மாறும். இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைப் வந்து நன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து ரவுண்டிங் கொடுத்துக்கோங்க. ரவுண்டிங் கொடுத்தது ரேடியஸ் உங்களுக்கு என்ன ரேடியஸ் வேணுமோ அந்த ரேடியஸ் வந்து கொடுத்துருக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ப்ராஜெக்ட். ஸோ அதால் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 கொடுத்து பார்ப்போம். 50 கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த ரவுண்டிங் வந்து ஷோ ஆகுது தெரியுதா உங்களுக்கு. இப்போ வந்து நம்மளை 450 வந்து சைஸ் கொடுத்துருக்கோம். 450னா 225 எஸ் 225. ஸோ இதேமாரி 4 பக்கம் வந்து 225 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்குலர்
வந்துடும். ஸோ இப்போ எல்லா பாயிண்ட்டையும் நம்ம பிடிச்சி மாற்றுறதுக்கு பதில் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ காப்பி டு அதர் ஆப்ஜெக்ட் இதை கிளிக் பண்ணிட்டு ஒவ்வொரு நோட் பாயிண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பிடிச்சி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை கொடுத்துங்க. மாடிஃபை கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து இந்த சர்க்கிள் வந்து வந்துடும். ஸோ இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதான் பாலிகன் கட். இதேமாரி உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் போட்டு இதில் பார்த்துக்கலாம்.